இப்போ நம்ம தமிழ்நாட்டில் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் வந்துட்டு தயாரிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏங்கிட்டு இருக்கோம்ல. ஆனால் 17th செஞ்சுரியிலே வந்துட்டு துப்பாக்கி பீரங்கியெல்லாம் தயார் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரியே வந்து தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப ஃபேமஸாக இருக்க தஞ்சாவூர் வீணையும் வந்துட்டு அந்த மன்னன் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஆச்சரியமாக தானே இருக்குது. அது போக இப்போ தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, அதை சுற்றி இருக்கிற அகழி எல்லாமே வந்துட்டு இந்த மன்னனால் தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போதே கொஞ்சம் ஆச்சரியமாக தானே இருக்கும். அந்த மன்னனோட ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அரண்மனை ரகசியம் பார்ட் 2ல். இது போக அந்த மன்னன் காலத்தில் தஞ்சை எவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்துச்சு, எவங்க கூடலாம் வணிகம் பண்ணுச்சு அப்படின்றதையும் சேர்த்தே தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் ஆனந்தவேல். தாட்சாம்புக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கதையை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். இந்த கதை ஆரம்பிக்கிறதே வந்து விஜயநகரத்தோட பேரரசர் இறக்கும் தருவாயில் இருக்கார். அடுத்த மன்னராக அறிவிக்க வேண்டிய சமயம் இருக்குது. அதுக்கு வந்துட்டு தான் வருவோம் அப்படின்ற மாதிரி சதித்திட்டம்லாம் உள்ள அரண்மனைக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சதித்திட்டத்தை யார் திட்டான்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி இருக்க மன்னரோட ஆசை நாயகியாக இருக்க ராணி சக்குபாய். சதியெல்லாம் முறியடித்து நம்ம ஹீரோவான ரகுநாத நாயக்கன் அடுத்த மன்னராக சிக்கதேவராயரை அங்கே நியமிச்சுட்டு அவர் பரிவாரத்தோட புது மனைவியையும் கூட்டிகிட்டு தஞ்சைக்கு வராரு. இது வரைக்கும் தான் போன தடவை ஸ்டாப் பண்ணியிருப்போம். இந்த கதையை இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். இது ஒரு சின்ன ரீகேப் தான். இந்த ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க நான் ஒரு கார்டு தரேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும். இங்கே விஜயநகரத்தில் பட்டாபிஷேகம் முடித்து கிளம்பி வந்த ரகுநாத நாயக்கர், அவங்களோட அப்பா அச்சுதப்ப நாயக்கர் எல்லோரும் வந்துட்டு அடுத்து தஞ்சை எவ்வளோ தூரம் பெருசாக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான ஆட்சி அங்கே விஜயநகரில் அமைஞ்சிட்டனால அடுத்து நம்ம ஃபோக்கஸ் வந்து நம்மளோட மண்டலத்தை எப்படி பெருசாகலாம், எவ்வளோ வாணிபம் வச்சுக்கலாம், விவசாயத்துக்கு என்ன பண்ணலாம், கலை இலக்கியத்தை எவ்வளோ வளர்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடய முழு மூச்சில் செயல்படுறாங்க. அந்த மாதிரி செயல்படும் போது தான் வந்துட்டு தன்னோட இராணுவத்தையும் பெருசாகணும் அப்படின்ற எண்ணம் வந்து ரகுநாத நாயக்கனுக்கு வருது. அதனால் தன்னோட தளபதிகளில் ஒருத்தனை வந்துட்டு வடதேசத்துக்கு அனுப்பி அங்கே என்னென்ன மாதிரி புது போர்க்கருவி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதை வந்துட்டு அதோட ஸ்கிமேட்டிக்ஸ், அதோட ப்ளூ பிரிண்ட் எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அங்கே கொண்டு வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் தஞ்சைக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெரிய டிஃபென்ஸ் ஃபேக்ட்ரியே வந்துட்டு கட்டமைக்கிறாங்க. அதில் என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு துப்பாக்கியும் பீரங்கியும். துப்பாக்கிக்கு ரகுநாத நாயக்கன் காலத்தில் அவனாக பேர் வச்ச என்ன அப்படின்னா நாளிகாயுதம். அதே மாதிரி பீரங்கிக்கு என்ன பேர் அப்படின்னா அனல்வர்த்தினி. அது ரெண்டையும் தன்னோட கைவண்ணத்தில் நம்மளோட குளறுகளை வச்சு தனியாக ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி செட் பண்ணி இதுக்கு அடுத்து எந்த எதிரி நாடு வந்தாலும் சரி, இல்லை நம்ம நாட்டுக்குள்ளே ஏதோ போர் நடந்துச்சு அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணி நம்ம அதில் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு மதிநுட்பமாக வந்துட்டு ரகுநாத நாயக்கன் அதை செயல்படுத்துகிறாரு. மக்கள் எல்லோரும் வந்துட்டு மிக நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரரை கும்பிட்டுக்கிட்டும் அந்த அரண்மனையை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் வாழ்ந்துக்கிட்டும் மக்கள் வந்து நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. விவசாயம் செழித்தோங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு மேப் காட்டுறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இருக்க தஞ்சை பெரிய கோயில், அப்புறம் வந்துட்டு பெரிய அரண்மனையும், இப்போது தஞ்சை பெரிய கோயிலும், அதை சுற்றி இருக்க அரண்மனையும், அதை சுற்றி இருக்க மக்கள் வாழ இடமும் நல்லாவே தெரியும். அதை சுற்றி எப்படி இருக்கும் அப்படின்னா அப்போது எப்படி அகழி இருந்துச்சோ அந்த அகழி இன்னமும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அப்போ அரண்மனை மட்டும் இருந்துச்சு, இப்போ மக்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து இன்னும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இதே மாதிரி இங்கே வந்துட்டு செல்வ செழிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருந்த தஞ்சை இருந்தாலும் இதே மாதிரி வந்துட்டு விஜயநகரத்தில் வேற ஒரு சதித்திட்டம் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் விஜயநகரம் அமைதியாக நடந்துக்கிட்டு இருக்குது. புது மன்னராக வந்துட்டு சிக்கதேவராயர் நியமிக்கப்பட்டதும் எப்படி அடித்து பிடிச்சி தன்னோட தம்பியான ஜக்கராயனுக்கு தளபதி பதவியை வந்துட்டு ஜக்குபாய் வாங்கி வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இராணுவத்துக்கு புதுசான ஆள்கள், புதுசான படைகள் எல்லாத்தையும் வந்துட்டு தனக்கு விசுவாசமான ஆட்களை எல்லாத்தையுமே வந்துட்டு நியமிக்கிறான். யாரோட சந்தேகமும் இல்லாமல் ராணி சக்குபாயோட வழிகாட்டுதல் படி. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் வந்துட்டு மொத்த ராஜ்யமும் வந்துட்டு நம்ம கையை விட்டு போயிடும். அதனால் அந்த மொத்த திட்டத்தையும் எந்த ஒரு சின்ன ஒரு பிசகும் இல்லாமல் ஜக்கராயன் தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து செய்யலாம். தன்னோட நண்பர்களையும் ஒவ்வொரு படைக்கும் தளபதியாக்கி புதுசான படை, ஏன் புதுசான படையை உருவாக்கினாலும் வந்துட்டு மக்கள் எல்லோருக்கும் வேலை கிடைக்கிது அப்படின்றனால மக்களும் வந்துட்டு அது பெருசாக இடத்துல எல்லாத்துக்கும் வந்து அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு வீரதீரமாக வந்துட்டு அந்த படையில் இணைகிறாங்க ஜக்கராயனோட தலைமைக்கு கீழே. இது எதுவும் வந்துட்டு நம்மளோட முதல் மந்திரியாக இருக்க யாசம நாயக்கருக்கு வந்துட்டு பெருசாக ஒரு சஸ்பீஷியஸாக எதுவும் தெரில. படைகளை பெருக்கிறது நல்லது தான், ஏன்னா இப்போ அடுத்தடுத்து சண்டே ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நமக்கு இது நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதோட விளைவுகள் வந்துட்டு பின்னாடி தான் தெரிய ஆரம்பிக்குது. இதை விட்டுட்டு இப்போது தஞ்சைக்கு வருவோம். தஞ்சைக்கு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி செல்வ செழிப்பாக இருந்துக்கிட்டு இருக்க தஞ்சையில் அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுநாத நாயக்கன் யோசித்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் தான் வந்து கோயிலுக்கு வந்து நிறையா நன்மைகள் செய்யலாம்
அந்த மாதிரி செய்கிறது வந்து இறைவனுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தொண்டு அப்படின்ற மாதிரி நினச்சி கும்பகோணத்தில் மகாமகம் குளம் இருக்குல்ல, அதை சுற்றி இருக்க 16 மண்டபத்தையும் இவன் காலத்தில் தான் வந்துட்டு எழுப்பப்பட்டது. அந்த ஒவ்வொரு மண்டபத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அதை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் தெரியும். இல்லை அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே விஜயநகர பேரரசோட காலத்தில் ரகுநாத நாயக்கன் கட்டினது தான் அத்தனை மண்டபமும். இது மட்டும் இல்லாமல் இசை கலை இதிலெல்லாம் வந்து ரகுநாத நாயக்கன் ரொம்ப ஆர்வம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தஞ்சாவூர் வீணை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாட்டில் அது உருவாக்கப்படுது. அது உருவாக்குனது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ரகுநாத நாயக்கன். அது வந்துட்டு அந்த காலத்தில் எப்படி பேர் இருந்துச்சுன்னா ரகுநாதன் வீணை அப்படின்னு தான் அதோட பேர் இருந்துச்சு. அது வந்து காலப்போக்கில் அந்த தஞ்சையில் உருவானனால தஞ்சை வீணை அப்படின்னு சொல்லிட்டு பேர் பெற்று மக்கள் எல்லோரும் வந்துட்டு சந்தோஷமாக அவங்களோட எல்லைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு அந்த தலைநகரில் வந்துட்டு நிம்மதி கிடைக்கல. ஒரு நாள் பொங்கல் அப்போது வந்துட்டு மொத்த மக்களும் வந்துட்டு அரண்மனைக்கு வெளியே கூடியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து ஒவ்வொரு வருடமும் பொங்கல் சங்கரார சதுர்த்தி அந்த சமயத்தில் வந்துட்டு பேரரசரும் மன்னரும் வந்து மக்களை பார்க்கறதா வந்துட்டு எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு மக்கள் எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அரண்மனைக்குள்ளே யாரையும் விடலை. அப்போ வந்து அரச குடும்பம் மொத்தமும் வந்து அரண்மனைக்கு வராங்க. இந்த மாதிரி வந்துட்டு மக்களை சந்திக்கிற ஒரு கூட்டம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சக்கராயனை பார்த்து கேட்கும்போது சிரிக்கிறான். அப்புறமேட்டா வந்துட்டு அந்த மொத்த கூட்டத்தையும் வந்துட்டு அரண்மனைக்குள்ளேயே சிறைப்பிடிக்கிறான். அங்கே உள்ள மேலே இருந்து பரிவாரத்தோடு இறங்கி வராங்க ராணி சக்குபாய். ராணியாக இல்லை மகாராணியாக வந்து தோற்றத்தோடு வராங்க. வந்து அந்த மாமனோட அடியனே அமர்ந்து இனிமேல் நான் தான் இங்கே ராஜ்யம் பண்ணுவேன், இனிமேல் நீங்கள் எல்லோரும் எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் பார்த்து ஒரு வில்லியோட சிரிப்பு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இது எதுவுமே புரியாமல் மொத்த அரச குடும்பமும் நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் வந்து யாசம நாயக்கர் எல்லோரையும் வந்துட்டு கைது பண்ணுங்க அதுன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு யாரும் வந்துட்டு சக்கராயனை மீறி எந்த ஒரு சின்ன ஒரு அடியை கூட எடுத்து வைக்க. ஏன் அப்படின்னா வந்து மொத்த படையும் வந்துட்டு சக்கராயன் தலைமையில் மட்டும்தான் இருந்துச்சு. அதை தான் வந்துட்டு புதுசான படைகளை உருவாக்குனது, புதுசான ஆட்களை எடுத்தது, எல்லோருக்கும் வேலை கொடுத்தது, எல்லாருக்குமான காரணமும் இதுதான். இது இப்போ தான் வந்து அந்த அரச குடும்பத்துக்கு தெரியுது. இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு மொத்த குடும்பம் அங்கே இருக்கனால இவங்களை ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா நம்மளை ஏதாவது செஞ்சுருவாங்க அப்படின்ற பயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்க ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த விஜயநகரத்தோட அடுத்த வாரிசான ஸ்ரீராமனை அவங்க வந்து ஒரு பகடக்கலையை யூஸ் பண்ணி தன்னோட காரியங்களை சாதிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க சொல்கிற மாதிரி தான் வந்துட்டு அரச முத்திரையோட எல்லோருக்கும் வந்து எல்லோ ஓலை அவங்க எப்படிலாம் வரி வசூல் செய்யணும் எல்லாமே வந்துட்டு ராணி சக்குபாய் முடிவு பண்ணுற விஷயத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எதுவுமே தெரியாமல் தான் வந்து எல்லோரும் வந்துட்டு வரி கட்டிகிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லோரும் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது, வரி அதிகமாக இருக்குது அப்படின்னால மக்கள் எதுவுமே நினச்சிக்கல. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வேலையை வந்துட்டு அந்த இடத்துல பின்னி வச்சுருக்காங்க ராணி சக்குபாய். இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் வந்து மக்களை வந்துட்டு ரொம்ப நாளாக முட்டாளாக வச்சுருக்க முடியாது. அப்பப்போ வந்துட்டு மன்னரையோ இல்லை வந்துட்டு முதலமைச்சரையோ வந்துட்டு நம்ம அப்பப்போ காட்ட வேண்டியது இருக்கும். அதனால் அப்பப்போ இவங்களை வந்துட்டு சும்மா ஒரு நடைப்பயணமாக வந்துட்டு மக்களுக்கு ஊடால வந்து அனுப்பி வைப்பாங்க. ஆனால் எதுவும் பேசக்கூடாது. அப்படியே பேசுகிறதா இருந்தாலும் அது ஒரு ஸ்கிரிப்டட் தான். இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் மக்கள்கிட்ட சொல்லணும். மக்கள் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் வந்துட்டு அதை வந்து வெளியில் காட்டிக்கணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு இவங்களோட இந்த மன்னர் சிக்கதேவராயர் ஆட்சியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி மக்கள் மேலே வந்துட்டு நேச்சுரலாகவே வந்துட்டு இந்த அரசர் வந்துட்டு ஒரு கையாளாத அரசர், இவரால் வந்துட்டு நம்மளோட வரி மட்டும்தான் கூடிருச்சு, வேறு யாராவது வருவ மாட்டாங்களா அப்படின்னு ஏங்க வச்சு அந்த நேரம் நான் ஒரு ஆபத் பாண்டவர் மாதிரி இந்த இடத்த காப்பாற்றிடணும் அப்படின்ற ஒரு பெரிய சதி திட்டத்தோடு தான் இந்த இதை நிறைவேற்ற காத்துக்கிட்டு இருக்காங்க ராணி சக்குபாய். அந்த மாதிரி சமயத்தில் யாசம நாயக்கர் ஒரு தடவை வந்துட்டு நகர்வுலா போகும்போது நம்ம முன்னாடி பார்த்தோம் தெரியுமா புரட்சிப்படை வீரன் சிவபுத்திரன், இந்த மாதிரி வந்துட்டு இவங்க ராணி சக்குபாய் வரலேனா வந்துட்டு நம்ம எல்லாம் நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்துட்டு இந்த சிக்கதேவராயர் வந்துட்டு எதுவும் மாறலை அப்படின்னு நினைக்கும் போது யாசம நாயக்கர் வர பல்லக்கில் போய் அவரை கொல்ல ட்ரை பண்ணுறான். அந்த நேரம் வந்துட்டு யாசம நாயக்கர் அவனை பிடிச்சி இந்த மாதிரி நாங்கள் அரச விசுவாயி எல்லோரும் வந்து கைது போட்டிருக்கோம், இதை போய் நீ தஞ்சை இளவரசர் ரகுநாதன்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்துட்டு இதை சிவபுத்திரன் நம்பலை. ஆனால் வந்துட்டு கடைசியில் நம்பும்படியாக ஒரு சில வேலைகள் செஞ்சு அவனை நம்ப வச்சு தஞ்சைக்கும் அனுப்பி வச்சிடுறாரு. இந்த சிவபுத்திரன் எப்படியோ வந்து தஞ்சைக்கு போய் சேர்ந்து நம்ம முன்னாடியே வந்துட்டு சிவபுத்திரனை ரகுநாத நாயக்கன் தெரிஞ்சனால இவங்க சொல்கிறதெல்லாம் மேபி ஒரு சிலது சரியாக இருக்கலாம், நமக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஒற்று தகவல் எல்லாம் பெருசாக எதுவும் வரலை அப்படின்றத நினச்சி நம்ம ரகுநாதனையும் சிவபுத்திரனையும் அங்கே அனுப்பி என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு வர சொல்கிறாரு தஞ்சை மண்டலத்தோட மன்னராக இருக்க அச்சுதப்ப நாயக்கர். இவங்களும் அங்கே போகிறாங்க. சிவபுத்திரன் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது.
இதிலிருந்து நம்ம அரச குடும்பத்தை எப்படியாவது அங்கேருந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பிளான் பண்ணுறது தான் வந்துட்டு வரலாற்றில் மிக முக்கியமானது. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆதாரபூர்வமான செப்பேடு தகவலும் உண்டு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அரண்மனையிலேருந்து ஒவ்வொரு டைமும் வந்து வெளுக்கிறதுக்கு துணி போடுவாங்க. அந்த மூட்டைக்குள்ள துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு மூட்டையில் வந்துட்டு சிவபுத்திரனும் இன்னொரு மூட்டையில் ரகுநாத நாயக்கனும் உட்காந்துட்டு அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. அரண்மனைக்குள்ளே போனதுக்கு முன்னாடி தெரிஞ்சு இந்த சிவபுத்திரன் சொன்னது எல்லாமே உண்மை, மொத்த அரச விசுவாசிகள் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. அந்த நேரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு தவறாக வந்து தப்பிச்சு போயிடலாம், நாங்கள் வந்த மாதிரி இதில் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்டமாக சில பேர் வந்து அதுலேருந்து தப்பிக்க போகிற ட்ரை பண்ணுறாங்க. அதில் யார் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு யாசம நாயக்கர், அப்புறம் ரகுநாதன், அப்புறம் மன்னர் வேங்கடபதிராயர், அவரோட மனைவி, அவரோட மகன் ஸ்ரீராமன் எல்லோரும் தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு துரதிருஷ்டவசமாக யாசம நாயக்கர், ரகுநாதன், ஸ்ரீராமன் மட்டும் 3 பேர் வந்து தப்பிச்சிடுறாங்க. மீத 2 பேர் உள்ளே மாட்டிக்கிறாங்க. இவங்க எப்படியோ தப்பிச்சு இந்த ஸ்ரீராமன், அதாவது அடுத்த விஜயநகர வாரிசை வந்துட்டு தஞ்சை கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. இது எல்லாமே வந்துட்டு ராணி சக்குபாய்க்கு ஈஸியாகவே தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா அங்கே இருக்க செங்கலுக்கு கூட வந்துட்டு காது வச்சிருக்க மாதிரி ராணி சக்குபாய் அவ்வளவு திறமையாக அந்த அரசை கையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பையனை அனுப்பிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு எதுவும் மாறிடாது, நீங்கள் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு சுதந்திரமாக இருக்கணும், இதுக்கு மேலே மாமன்னர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு சில காரியம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாமன்னர் வேங்கடபதிராயர் இப்போ பகடக்காயாக யூஸ் பண்ணி இந்த மொத்த ராஜ்யமை வந்துட்டு என் பேரில் சாசனம் எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி செஞ்சு ஒரு பட்டயத்தை ரெடி பண்ணி அதுக்கு இவங்கள பணியை வச்சு மாமன்னர்கிட்ட இருந்து அதுக்கு ஒப்பமும் வாங்கிக்கிறாங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ராஜ்யம் கைமாறுது அப்படின்னா ஒரு சண்டை இந்த மாதிரி நடக்கிறது இன்னும் ஒன்று. இந்த மாதிரி வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கையெழுத்து வாங்கினோம் அப்படின்னா அந்த ராஜ்யமே நமக்கு எப்போவும் மாறுற மாதிரி தான் வந்துட்டு ஒரு சதி திட்டமாக தீட்டி மொத்தத்தையும் கையெழுத்து வாங்கி வச்சுக்கிறாங்க ராணி சக்குபாய். கரெக்டான டைம் வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாமல் நம்ம இளவரசர் ரகுநாதன் ஸ்ரீராமன் அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லா பாதுகாப்பும் கொடுத்து அவனை வந்து ஒரு பெரிய ஒரு ரகசியமான இடத்த தங்க வச்சு வளர வச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் இப்படி போய்கிட்டு இருக்குது. இது வந்துட்டு ராணி சக்குபாய்க்கு வந்துட்டு மேலும் மேலும் வெறியேற்றிட்டே இருக்குது. அந்த சாசனம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி வெறியேறி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மொத்த அரச குடும்பமும் குடியிருக்கிற மொத்த அரண்மனையும் தீயிட்டு கொளுத்திடுறாங்க. மொத்த அரச பரிவாரமும் அந்த தீயில கருகி செத்து போயிடுது, சிவபுத்திரன் உட்பட. அந்த இதில் எல்லோரும் மக்கள் எல்லோரும் வந்துட்டு இது ஏதோ வந்துட்டு ஆக்சிடெண்ட்டு, இது ஏதோ தற்செயலாக நடந்துருச்சு, அரச குடும்பம் மொத்தமாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எண்ணி இருந்தபோது இது மொத்தமும் நடந்து போச்சு. ஆனால் இது எதுவுமே வந்துட்டு தற்செயலாக இல்லை, எல்லாமே வந்துட்டு ராணி சக்குபாயோட கைவண்ணம் தான். இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்துட்டு ராணி சக்குபாய் வந்துட்டு ஒரு மொத்த விஜயநகரை நான் தான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பெரிய எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. ஆனால் இது எதுவுமே வந்துட்டு மிச்சம் இருக்க மண்டலம் மதுரை, செஞ்சி, அப்புறம் தஞ்சை, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து மொத்த அரச குடும்பம் இறந்து போச்சு அப்படின்னு கூட சில நாட்களுக்கு கூட யாருக்குமே தெரியல. அப்புறம் தெரிஞ்சு தஞ்சை மண்டலத்தில் இருக்க எல்லோரும் கோவப்பட்டாங்க. ஆனால் வந்துட்டு கோவப்படுறதுக்கான சமயம் இதுவும் இல்லை. நம்மளோட மாமன்னர் வேங்கடபதிராயர் அங்கே இருக்கார், அவருக்கு ஏதாவது நம்ம செய்ய போனால் வந்துட்டு அவர் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்றனால தஞ்சை மன்னர் வந்துட்டு எதுவும் செய்யாமல் தன்னோட வளத்தை பெருக்கிறதுல வந்துட்டு மும்முரமாக இருந்திருக்கார். அந்த சமயம் குறிப்பிட்ட கொஞ்சம் வருஷம் வந்துட்டு இப்படியே போய்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் தான் வந்துட்டு அடுத்த வாரிசான ஸ்ரீராமனும் கொஞ்சம் வளர்ந்துடுறான். ரகுநாதனுக்கும் வந்துட்டு அடுத்தடுத்த பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டு மக்களை வந்துட்டு மகிழ்விக்கிறதுக்கான வேலைகள், அடுத்தடுத்த விவசாயம், இந்த மாதிரி கலை இலக்கியம் எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் வந்துட்டு மக்கள் எல்லோரும் வந்துட்டு அடுத்த மன்னராக நம்ம ரகுநாத நாயக்கர் நியமிச்சிடலாம், இளவரசனை எவ்வளோ நாள் தான் இருப்பார்னு எல்லோரும் ஒரு எண்ணம் வரும்போது இதுதான் சரியான சமயம் அப்படின்னு அச்சுதப்ப நாயக்கரும் தன்னோட மகனை அடுத்த மன்னராக வந்துட்டு அறிவிக்கிறாரு. மன்னராக அறிவிக்கப்பட்டதுக்கு வந்துட்டு ரகுநாதனுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் தஞ்சை கிட்ட வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் பெர்மிஷன் கேட்டு செஞ்ச மாதிரி இனிமேல் இவர் செய்யவில்லை. இப்போ இவர் தான் மன்னர், எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் தான் மட்டும்தான் எடுக்க முடியுன்ற இது வந்ததுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு மக்களோட இதுலேயும் பாதுகாப்பு விஷயத்துலையும் அயல்நாட்டு வணிகத்திலையும் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பங்கை பண்ணிக்கிட்டு இருக்காரு ரெஜினாவோட உதவியால். ரெஜினா வந்துட்டு வெளியிலேருந்து வர டச்சு பொருட்கள் எல்லோரும் கூட வந்துட்டு இணக்கமாக எப்படி இருக்கிறது, ஒரு கைடு மாதிரி வந்துட்டு ரகுநாத நாயக்கன் செயல்படுறான். எல்லா விஷயத்துலையும் அவன் எங்கெங்கே போகிறானோ எல்லாரும் கூடயும் அவன் போகிறது, என்னென்ன விஷயம்லாம் பேசுகிறாங்களோ அந்த விஷயத்தை வந்துட்டு ரெஜினாவையும் கூட வச்சுட்டு அரசவை கூட்டம் எல்லா கூட்டத்திலையும் வந்துட்டு ரெஜினாவும் பங்கெடுக்கிறாங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்க சமயத்தில் தான் வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, ஒரு தீவிரவாதி சோழிங்கன் அவன் என்ன பண்ணிட்டா வந்துட்டு தஞ்சையை சுற்றி இருக்க ஊரில் மட்டும் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தால் வந்து தஞ்சைக்குள்ளேயும் வந்துட்டு
ஒரு சில அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். மக்களை வந்துட்டு போகிற வழிபோக மக்கள் எல்லாத்தையும் கடத்திட்டு போய் கெடுக்கிறது, கொல்றது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா செய்யவும் மன்னன் ரகுநாதனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோவம் வந்துடுது. இவனை இனிமேல் விட்டு வச்சா சரியாக இருக்காது, இவன் மேலே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம என்னதான் செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு படையை கொண்டு போய் அவனை வீழ்த்திடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட ஒரு படையை வந்து திரட்டுறாரு. இந்த படை எல்லாமே தயாராக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன படையை போதும். ஏன் அப்படின்னா சோழிங்கன் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மன்னன் கூட கிடையாது, ஏதோ ஒரு தீவிரவாத கூட்டம் தான். பக்கத்தில் இருக்க தேவிக்கோட்டைன்ற இடத்துல தான் அவன் குடியிருக்கான். கடலுக்கு நடுவில் ஒரு மாளிகை கட்டி அங்கே வர எல்லாரையும் வந்துட்டு அவன் துன்புறுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒற்று தகவல் எல்லாம் கிடச்சி மலையை கூட்டிகிட்டு நம்ம ரகுநாத நாயக்கர் வந்துட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிட்டு போகிறாரு. ஒரு சின்ன படையை திரட்டி சோழிங்கன் அழிக்கிற கூப்பிட்டு போகிறார். குதிரைப்படை, காலாட்படை, அப்புறம் யானைப்படை, மொத்தம் 3 படையை கூட்டிகிட்டு போகிறாரு ரகுநாத நாயக்கர். அவங்க போகிற வழியில் தான் வந்துட்டு இந்த கொள்ளிடம் இந்த மாதிரி வந்துட்டு ஆறுகள் வந்துட்டு கடந்துட்டு போகிறாரு. அவர் போகிற நேரம் வந்துட்டு வெயில் காலம் அப்படின்றனால ஆற்றுல ஒன்றும் பெருசாக தண்ணி இல்லை. இவர் சோழிங்கன் இருக்க இடத்துக்கு போகும்போது என்ன அப்படின்னா வந்து கடல் முகத்துவாரம். அங்கே வந்துட்டு கடலுக்கும் கரைக்கும் நடுவில் ஒரு பெரிய கோட்டையில் வந்து அவன் இருக்கான். இங்கேருந்து நம்ம வந்துட்டு எந்த ஒரு படையும் கொண்டு போக முடியாது அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்துட்டு நம்ம ரகுநாதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்துட்டு அங்கே சுற்றி பார்க்குறான். அங்கே பனைமரங்கள் நிறையா இருக்குது. எல்லா பனைமரத்தையும் வெட்டி பாதி பாதியாக முழுசாக இருக்கிறத வெட்டி பாதி பாதியாக ஆக்கி ஒரு பாலமாக இங்கேருந்து அங்கே வரைக்கும் செயல்படுத்துங்க அப்படின்னு தன்னோட வீரர்களுக்கு உத்தரவிடுறான். எல்லோரும் வந்துட்டு ரகுநாதனோட மதிப்பதை பார்த்து கேட்குறாங்க. இது வந்துட்டு சும்மா சாதாரணமாக சொல்கிறது கிடையாது. எல்லாமே வந்துட்டு ரகுநாதனோட கூட இருந்து எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் பார்ப்பனர் ராம பத்ராமால் அப்படின்றவங்க. இது எங்கேருந்து வருது அப்படின்னா வந்து ரகுநாதன் இளவரசனாக இருந்த காலத்திலேருந்து ரகுநாதன் இறக்குற வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அரசவையில் ஒன்றாவது புலவரா. இவங்க மட்டும் இல்லை, ரெஜினாவும் வந்துட்டு இந்த போர் நடக்கிற எல்லா இடத்துக்கும் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ரகுநாதன் இருந்தானோ அவங்க 2 பேரும் தன்னோட பரிவாரங்களோட பின்னாடியே வந்து ரகுநாதன் பின்னாடியே போயிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம அந்த போருக்கு வருவோம். ஒரு இந்த மாதிரி வந்து பனைமரத்தை வெட்டி மொத்தமாக அந்த இடத்துல போட்டு மொத்த படையையும் கூட்டிகிட்டு ரகுநாதன் யானைப்படையை மட்டும் இங்கே நிப்பாட்டிட்டு, ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த சோழிங்கனுக்கு மறைமுகமாக வந்து செஞ்சு உதவிட்டு இருக்கனால செஞ்சு வந்துட்டு இந்த தேவிக்கோட்டை பக்கத்தில் இருக்கனா ஒரு பெரிய படம் வரும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே முன்கணிச்சு செஞ்சு படம் வந்துச்சுன்னா அதை தற்காத்துக்கிறதுக்காக இங்கே ஒரு கரையில் ஒரு படையை நிப்பாட்டிட்டு மிச்ச படையை கூட்டிகிட்டு நம்ம தேவிக்கோட்டைக்கு உள்ளே போகிறாரு நம்ம ரகுநாதன். அங்கே போய் பார்த்தா வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் ஒரு சின்ன கோட்டையாக தெரிஞ்சது. ஆனால் கடலுக்கு நடுவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கற்கள் மாளிகையால் கட்டப்பட்டிருக்குது அந்த மாளிகை. முன்னாடி போய் பார்க்குறாரு, எந்த பக்கம் போகிறதுக்கும் வழி தெரில. ஆனால் வந்துட்டு யாரும் சண்டை போகிறதுக்கு வெளியே வரல. அப்புறம் தான் வந்துட்டு பின்வாசல் வழியாக பார்க்குறாரு. அங்கே பார்த்தா கப்பல்கள் எல்லாமே வந்துட்டு கடலில் நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படின்னா வந்துட்டு எல்லோரும் உள்ளே இருக்காங்க, நமக்கு வருகைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பின்வாசல் வழியாக போகிறாரு. இந்த சண்டையை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போனார், என்ன மாதிரி செஞ்சார் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். படிப்புக்கு நீங்கள் உங்களோட வாசிக்கிற சுவையை வந்துட்டு விஜய் தன்னோட கவிதை வரிகளோடு சேர்த்து இன்னமும் சூப்பராக கொடுத்துருப்பார். கண்டிப்பாக இந்த இதை நீங்கள் இந்த போருக்காக இன்னும் வந்துட்டு 2-3 போர் இருக்குது, அதுக்காகவாது இந்த புக்கை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த மாதிரி உடச்சி உள்ளே போய் அங்கே போய் சோழிங்கன் கூட நேருக்கு நேராக சண்டை போடுற சமயம் வருது. ஒரு 7 அடுக்கு மாளிகை, அதாவது வந்துட்டு நம்ம வாட்ச் டவர் மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய டவரில் தான் வந்துட்டு சோழிங்கன் இருக்கான். ஒவ்வொரு மாடியில் வந்துட்டு சண்டை போடுறாங்க நம்ம ரகுநாத நாயக்கனும் சோழிங்கனும். இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு சமயத்தில் சோழிங்கனை வந்துட்டு ரகுநாத நாயக்கன் பிடிச்சி கொல்கிற சமயம் வரும்போது ஆனால் வந்துட்டு சோழிங்கனை ரகுநாத நாயக்கன் கொல்லலை. இன்னொருத்தர் யாரோ வந்துட்டு சோழிங்கனை கொண்டுடுறாங்க. அது யார் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி வந்துட்டு அந்த வெற்றி கிளப்பில் எல்லோரும் வந்துட்டு மது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு 2-3 நாள். அங்கே இந்த மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு அரண்மனையிலேருந்து ஒரு மிக முக்கியமான தகவல் படகுல வருது. அது என்ன தகவல், அதுக்கடுத்து ரகுநாதன் அன்றைக்கி என்ன ரியாக்ட் பண்ணால் அடுத்ததை நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு பெரிய நீர்த்தேக்கத்துக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளோட இறுதி பகுதியில் வந்துட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் தான் வந்துட்டு இதோட கடைசி பார்ட்டாக இருக்கும். அதுக்கான ஸ்னீக் பீக் எதுவுமே இப்போ கிடையாது. நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு முழுக்க ஒரு சண்டை தான். உங்களுக்கு இந்த அரண்மனை ரகசியம் பார்ட் 2 பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் பார்ட்டும் வந்துட்டு இதே மாதிரி சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.